வழிமுறைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன வழிமுறையை பின்பற்ற போறோம் அப்படின்னா பிரிலிம்ஸை 100% முடிக்க போறோம். பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸை 80% முடிக்க போறோம். பிரிலிம்ஸ்ல ஒரு தலைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மெயின்ஸ்லயும் இருக்கு. சிலபஸை பத்தி நீங்க எந்த ஒரியும் பண்ணிக்க வேணாம். நான் சிலபஸை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோல டீடைல்டா சொல்றேன். இப்போதைக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா பிரிலிம்ஸ்ல பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, மெயின்ஸ்ல பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. பிரிலிம்ஸ்ல ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கா, மெயின்ஸ்ல ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இதே மாதிரி நமக்கு பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளை ஆழ்ந்து தெளிவாக நீங்க படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்பு 80% கவர் ஆயிடும். அந்த டாபிக் என்னன்னாச்சு தெரிஞ்சிடும், அது எப்படிப்பட்ட தகவல்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா சோர்சஸை பத்தி பேசல, கரண்ட் அஃபேர்ஸோட அவேர்னஸ். நான் முன்னாடியே சொன்னேன் 6 சோர்சஸ்ல நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த 6 சோர்சஸ் மூலியமாக நீங்க படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு 50% கரண்ட் அஃபேர்ஸோட விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸ்ங்கிறதுக்கு இன்னொரு தகவல் கூடுதலாக உங்களுக்கு சொல்றேன். கவர்னரை பத்தி ஒரு இஷ்யூ நடக்குது சார் தமிழ்நாட்டில் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல யூனிட் 3ல இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படிங்கிற தலைப்புல நம்மளுக்கு இந்த கவர்னர் இஷ்யூ படிச்சிருப்போம். இந்த கவர்னர் இஷ்யூ எந்த சப்ஜெக்ட்லயும் சார் வந்து ஃபாலோ ஆகுது, இல்ல எந்த சப்ஜெக்ட்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்லயும் இடம் பெற்றிருக்கு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டையும் கரண்ட் அஃபேர்ஸையும் இணைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ரைட், அதற்கு என்ன சார் வேணும் அப்படின்னா எல்லா நோட்ஸும் ஒரே இடத்துல இருக்கணும். சப்ஜெக்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கவர்னர் நோட்ஸும் உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னர் இஷ்யூ இருந்துச்சுல அதை பத்தி நீங்க படிக்கிறதும் ஒரே இடத்துல இருக்கணும். எளிதாக சொன்னா பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட தனியாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் உங்கள்கிட்ட தனியா இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க தேர்வு எழுதி பார்க்க தேவையில்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறது எல்லாமே நமக்கு என்னவாக போறது கிடையாது, கேள்விகளாக மாற போறது கிடையாது. ஆனா எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மற்ற மாணவர்களை காட்டிலும் நீங்க ஒரு படி மேல இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்து ஈஸியான கேள்விகள்ல எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இது நம்ம முன்னாடி நடந்த தேர்வுகள் மாதிரி எல்லாமே பாட புத்தகத்திலிருந்து இல்லை. கேள்விகளோட தரம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. கேள்விகளுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது ரீசன் அண்ட் அசர்ஷனாகவோ ஸ்டேட்மெண்ட் கேள்விகளாகவோ எது தவறானது அப்படிங்கிறதாகவோ பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் அமைப்பை கொண்டிருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி என்ன சொல்றோம் அப்படின்னா 27 வகையான கேள்வி அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. அப்ப எளிமையான கேள்வி மற்ற மாணவர்களுக்கும் தெரிஞ்ச கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியை நம்ம தவறுதாக பதில் சொல்லிடக்கூடாது. நம்ம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும் போது கண்டிப்பாக மற்ற மாணவர்களுக்கு தெரியாத கேள்விகளை கூட நம்மளால பதில் சொல்ல முடியும். ஆனா தெரிந்த கேள்விகளை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, தவறுதலாக பதில் சொல்லக்கூடாது. ரைட், அடுத்து கட் ஆஃப் அப்படின்னு ஒரு நம்பரை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்துருங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எது சார் இஷ்யூ ஆனிச்சு அப்படின்னா 175 எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முன் முடிவோட எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க போயிருப்பீங்க. அப்ப என்ன ஆயிருக்கும், ஒரு 10 கேள்வி தெரியல அப்படின்னாலே என்னால 175 கேள்விகள் குறிக்க முடியாது அப்படின்னு நம்ம மூளை நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்மளால மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை படிச்சு பதில் சொல்லுவதற்கான திறன் பாதிக்கப்படுது. அப்ப நம்ம என்ன சார் செய்யணும், முடிந்த அளவுக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் கேள்வி நான் சரியாக சொல்ல போறேன். எளிதான கேள்விகளை தவறா சொல்ல போறதில்ல. மற்ற மாணவர்களை காட்டிலும் நான் அதிகமா படிச்சிருக்கேன். மெயின்ஸ் தலைப்பையே படித்து முடிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன சோர்ஸ் இருக்கோ எல்லா சோர்ஸ்லேயும் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்.
நோட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். தெரியாத 1-2 கேள்விகள் வந்தா கூட எனக்கு கவலை கிடையாது. தெரிந்த கேள்விகளை தெரியாத மாதிரி நான் பதில் சொல்லுவேனே தவிர தெரிந்த கேள்விகள் தெரியாத கேள்விகள் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்றதுக்கான மைண்ட் செட்டை உருவாக்கிக்கணும். 175 150 கட் ஆஃப் அப்படிங்கிறதையே உங்க மைண்ட் செட்ல இருந்து எடுக்கணும். அடுத்து கம்ப்ளீட் மெயின்ஸ் பிஃபோர் ப்ரிலிம்ஸ். 80% நம்ம முடிக்க போறோம் அப்படிங்கிறதுனால சார் இல்ல எனக்கு 80% பத்துமா, இல்ல சார் 80% முடிக்க முடியல, நான் ஒரு 60% தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கவலை கிடையாது. ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி மெயின்ஸ்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாணவன் ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனை தாண்டியும் நம்ம கூடுதலாக இருக்கும். 80% முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. அதுல 60% முடிச்சாலும் சரி, 50% முடிச்சாலும் சரி, 40% முடிச்சாலும் சரி, நம்ம அதற்காக கலங்கக்கூடாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மற்ற மாணவர்களை தாண்டியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூடுதலாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடைய அணுகுமுறை உங்களுக்கு இருக்கணும். ஒரு சப்ஜெக்டா அதுல என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, திருப்பி டிஎன்பிஎஸ்சி அதற்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிஒய்க்யூ நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்ப அதற்கும் நம்ம என்ன கொடுத்துறோம், தனியாக பிஒய்க்யூ செட் உங்கள்கிட்ட கொடுத்துறோம். இப்படி எல்லாமே நம்ம 100% அறிவியல் பூர்வமாக தான் பண்ண போறோம். நம்ம மெயின்ஸை ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே படிக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸோட அவேர்னஸ் எனக்கு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா அதை சப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணிடுவேன். ஈஸியான கேள்வியை எக்காரணத்தை கொண்டும் தவறுதலா பதில் சொல்ல மாட்டேன். கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு நம்பரை என் மைண்ட் செட்ல இருந்து எடுத்துருவேன். எவ்வளவு கேள்விகள் என்னால் அதிகமாக பதில் சொல்ல முடியுமோ அத்தனை கேள்விகளுக்கும் அதிகமாக பதில் சொல்லுவேன். மெயின்ஸை 60% முடிச்சிருந்தாலும் சரி, 50% முடிச்சிருந்தாலும் சரி, 40% முடிச்சிருந்தாலும் சரி, மற்ற மாணவர்களை காட்டியும் நான் முன்னாடி இருக்கேன் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோடைய அணுகுமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட முடியும். இப்ப பொய்கள் என்னன்னு பார்த்துட்டோம், உண்மைகள் என்னன்னு பார்த்துட்டோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், நம்மளுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து டீடைல்டா நம்மளுடைய ஷெட்யூலை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், நம்மளுடைய எய்முக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.